ஸோ நேற்று பிக் பாஸில் நடந்த இன்சிடென்ட் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக டாக் ஆஃப் தி டவுன் ஆக்சுவலாக. நேற்று நைட்டு நடந்த அந்த கார் டாஸ்கில் விஜய் பவித்ராவும் கமருதீனும் பண்ண விஷயந்தான் இவ்வளோ பூதாகரமாக இருக்குது. ஸோ ரிசல்ட் இன்ஃபேக்ட் விஜய் பாரு அண்ட் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து விஜய் சேதுபதி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. ஸோ ஸோ அதை பற்றி பேசணும் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு ஷோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இனிஷியலாக வந்துட்டு இந்த சாண்ட்ரா, விஜய் பார்வதி, கமருதீன் இவங்க 3 பேரை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி விஜய் சேதுபதி கேட்டார். தென் இவங்க 2 பேரும் விளக்கம் கொடுக்க சொன்னார். இவங்க கொடுத்த விளக்கத்தப்பமே அவர் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாரு. ஸோ இவ்வளோ நேரம் நான் பண்ணதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி பேசிட்டு இருந்த பார்வதி சாரி கேட்டுட்டு, விச் மீன்ஸ் அவங்க வெளியே போனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு 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 காட் மாதிரி ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவங்க பண்ண சாரி கேட்டு வெளியே போயிட்டாங்க. கமருதீன் ஒரு படி மேலே போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டாரு. ஸோ இன்னைக்கு நடந்துச்சு பெரிய இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட மோஸ்ட் டிஆர்பி அதிகமாக இருந்த ஷோ இன்னைக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஷோவில் இருக்க விஜய் டிவி ப்ரொமோஸ் தான் வித்தின் டெலிகாஸ்ட் பண்ண வித்தின் 1 ஹவருக்குள்ள மில்லியன் வியூஸ் மேலே போச்சு ஆக்சுவலாக. மற்ற ப்ரொமோஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் போயிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இவ்வளோ வியூஸ் போனது கிடையாது. தென் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸோட ப்ரொமோஸ் போட சொல்லலாம் வந்து கீழே கமெண்ட்ஸ் போடுறது கிடையாது அவங்க. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக ஒரு 1 வீக்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை மேபி ஹோஸ்ட்டை திட்டுறதோ இல்லை விஜய் டிவி திட்டுறதோ எனக்கு காரணமானு தெரியல. யா ஸோ கமிங் டு த பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ நேற்று நான் இந்த எப்பவுமே வந்துட்டு பிக் பாஸ் பெருசாக பார்க்க மாட்டேன். ஏன்னா அது நம்மளை பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நம்ம நினைக்கிறதா ஹோஸ்ட் திட்டணுன்ற மாதிரி தோணும். நம்மளுக்கு ஒருத்தவங்க நல்லவங்கன்னு தோணும், இன்னொருத்தவங்க கெட்டவங்கன்னு தோணும். இன்னொருத்தவங்க அவங்க பண்ணுறது கரெக்ட், அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாருமே அவங்க நிறுத்தி வச்சுட்டு பேச ஆரம்பிப்பாங்க. சம்ஹவ் இட்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஹஸ். ஸோ அது வந்துட்டு எனக்கு ஓகே, நம்ம கண்டினியூஸாக பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். ஆனால் நம்ம இதில் என்ன உண்மைன்னா, நம்ம என்னதான் வந்து அதை வந்துட்டு பார்க்க வேணாம்னு நினைச்சாலும் அது நம்மள எப்படி இருந்தாலும் அது வந்துடும் ஆக்சுவலாக. நம்ம அந்த நம்ம யாராவது ஒருத்தவங்க பேசுவாங்க, நம்ம சோஷியல் மீடியா போனாலும் கண்டிப்பாக அதுக்குள்ளே நம்ம எப்படியும் இன்வால்வ் ஆகிடும்னு வச்சுங்களேன். ஓகே, இந்த சீசன் ஸ்டார்ட் ஆக சொல்லி பயங்கரமாக டாக்ஸிக் தான் இந்த இந்த வந்த கண்டஸ்டன்ஸ் பற்றி பயங்கரமாக நெகட்டிவிட்டி போயிருந்தது. அப்படியே போக 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 எனக்கு இந்த கானா வினோத் பண்ணுற ஹியூமர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரும் வாட்டர் மிலான் எனக்கு வாட்டர் மிலான் மேலே அவர் பண்ண சொல்லலாம். யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்கணும் அப்படின்னு மட்டும் சொன்னது கானா வினோத் பண்ணார். அப்படியே ஓகே, அப்படியே போச்சு. ஸோ சரி, டிடிஎஃப் இந்த டிக்கெட் டு ஃபைனலுக்கு முன்னாடி டே வந்துட்டு எனக்கு திவ்யா மேலே ஒரு விஷயம், அவங்க ஒரு விஷயம் பேசுகிறாங்க, ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா அந்த கானா வினோத் கேட்பாரு. பட் சம்பவம் ஒரு வார்த்தை விட்டு அவர் மாட்டிப்பார், ஏதாவது அன்வான்ட் வேர்டு யூஸ் பண்ணுவார். அவங்க உடனே பிடிச்சிப்பாங்க, நீங்கள் மரியாதையாக பேசுங்க அப்படின்ற மாதிரி பிடிச்சிடும். பட் விக்ரம் ரொம்ப கரெக்டாக ஒரு பாயிண்ட் பிடிச்சாரு ஆக்சுவலாக. நீங்கள் பண்ணுறது தப்புங்க. அவர் லாஸ்ட் டைம் அவங்கள நாமினேட் பண்ண சொல்ல யூஸ் பண்ண வேர்ட்ஸ் ஃப்ராட்ஸு, ரெண்டும் ஃப்ராடு, ரொம்ப மேனியக் அப்படின்ற மாதிரி 2-3 வேர்டு யூஸ் பண்ணி இது பண்ணாரு. ரொம்ப எப்படி சொல்கிறது, அவங்க யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கணும். அதை வந்து விக்ரம் மாதிரி ரொம்ப கொஞ்சம் கரெக்டான பர்சன், ஒரு மேபி கொஞ்சம் ஒரு படித்தவன் தான் அப்படின்ற மாதிரி, பையன் படிச்சுட்டான், படித்தவன் தான் அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி கேட்டிருந்தாரு. நான் அப்படி தான் இந்த டிடிஎஃப் பார்க்க ஆரம்பிச்சேன். சம்பவம் இந்த இவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜிலாம் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு நிறைய சீசனில் நம்ம பார்த்துருக்கோம். என்ன நடக்கும் அப்படின்னா, ஒருத்தங்களே ஒரு 4th இதுலேயே 40 பாயிண்ட்ஸ் கிட்ட போயிடுவாங்க. அப்புறம் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கே போயிடும் ஆக்சுவலாக, யார் ஜெயிக்க போகிறாங்கன்ற மாதிரி. அதில் இவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜிலாம் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்களை அடிக்கணுன்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் போயிட்டு இருந்தது. கமிங் டு கார் டாஸ்க் ஆக்சுவலாக. ஸோ விஜய் பாரு, கமருதீன் அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக எப்போங்க இவங்களை இவங்களை அனுப்பாமல் வச்சுன்னு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆமாம், பின்ன அவங்களுக்கு கண்டென்ட் வேணும், நம்ம பார்க்கணும் இல்லையா? அவங்களுக்கு இவங்க அனுப்ப முடியாது, இவங்களை வச்சு நம்ம என்டர்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க அதே அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் எல்லை மீற முடியுமோ அவ்வளோ எல்லை மீறிட்டாங்க ஆக்சுவலாக அந்த ஷோவில். சரி, ஓகே, இது எப்போ தான் முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்க சொல்ல, இல்லை இவங்களே கூட ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்படியே இதெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது அப்படி நார்மலைஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படி தான் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் இந்த கர்மா இஸ் பூமராங்க அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி அவங்க 2 பேருமே தவளை தன் வாயில் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேருமே அவங்களுடைய இப்போதைக்கு விஷயத்தில் அவங்களோட வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வேணா சொல்லலாம் ஆக்சுவலாக. 2 பேருமே பண்ண விஷயங்கள் வந்து அவ்வளோ டாக்ஸிக் ஆக்சுவலாக. நேற்று ஷோ நடக்க சொல்லவே எனக்கு இந்த லைவ் பார்த்துருந்தேன், பாஸ்ட் 1 வீக் பார்த்துருந்தேன். கமருதீன் பாரு ஃபைட்லாம் பார்க்க மாட்டேன் ஆக்சுவலாக. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை ரொம்ப அநாயகமாக இருக்கும். என்னன்னா இவங்க ஒரு நம்ம பிக் பாஸ் பார்க்க சொல்லி சம் ஃபைட்ஸ் தான் பார்ப்போம்னு வச்சுங்களேன் ஆக்சுவலாக. பட் ஆனால் இவங்க 2 பேரும் ஃபைட் போட சொல்லி இது என்ன ஃபைட், இது என்ன ஆர்கானிக்காக இருக்குது, என்ன கேள்வி கேட்குறாங்க, திருப்பி எப்படி சேரதான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, எனிவே இந்த லாஸ்ட் டைம் வந்து அவர் மேலே காலை விடிச்சு அவங்க அந்த கோல்டன் பால் அண்ட் பிளாக் பால் வச்சு ஒரு கேம் ஆனாங்க இல்லையா? அப்போ அவங்க மேலே அடிக்க போச்சு, அவங்க பேச மாட்டாங்க. ஈவன் விக்ரம் கூட சொல்லியிருந்தாரு. ஸோ பேசவே மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்க சொல்ல இந்த மாதிரி
இவங்க கமருதீனுக்கும் பாருக்கும் சண்டை சொல்ல பார்வதிக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த சாண்ட்ராக்கு அகைன்ஸ்டா கமருதீனும் பாரும் சேர்ந்து பண்ண விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆஸ் விக்ரம் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. ஏன் இந்த கார்ல கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. கண்டிப்பா அது ரொம்ப ஒரு பேசிக்கான கேள்வி தான். எதுவும் அநாகரிகமா எனக்கு தெரியல ஆக்சுவலா. அவங்க அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க அந்த இது மேபி அநாகரிகமான கேள்வி தான். மத்தவங்களுக்கு. இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒண்ணு ஒரு ஒரு காட்சி பொருளா ஆயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க இந்த சீசன்ல. ஓகே. விக்ரம் ஸ்டார்ட் பண்ணாரு. தென் சம்ஹவ் இட்ஸ் அது வந்து அப்படியே சாண்ட்ரா மேல போயிடுச்சு. ஸ்கேம்ட்ரா அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதுக்கு அவங்க காமருதீன் அப்படின்ற மாரி சொன்னாங்க. மேபி கொஞ்சம் ஹார்ஷான வேர்டு தான். ஸோ இன் இன் பிட்வீன் நான் வந்து மத்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் கெட்டவங்க அப்படின்ற மாரி சொல்லல. சாண்ட்ரா மேல மிஸ்டேக்கே இல்ல அப்படின்னு நான் சொல்லல. யாஹ் தென் இவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ட் யூஸ் பண்ணாரு. வாடி போடின்னு சம்திங் சொன்னாரு. சாண்ட்ரான்னு சொன்னாரு. தென் வாடி போடின்னு சொன்னாரு. தென் செருப்பால் அடிப்பேன்னு சொன்னாரு ஆக்சுவலா. தென் நீங்க காமம் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. தென் பிரஜன்க்கு லவர் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. உங்களுக்கும் பொண்ணு தான் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. இவங்க ஒரே ஒரு வார்த்தை காமருதீன் மட்டும் தான் சொன்னாங்க. அஹ் அஹ் விஜய் பார்வதி பொறுக்கின்னு சொன்னாங்க. அது அவங்களே சொல்லிக்கிட்ட மாதிரி சொன்னாங்க. மேபி சாண்ட்ரா சைடுக்கு நம்ம போல அப்படின்னாலும் ஒரு டைம் வந்து இந்த டாக்ஸிட்டி வந்து எக்ஸ்ட்ரீம் ஆகுதுங்க ஆக்சுவலா. ஒரு 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 பார்ட்டை தாண்டி போகுது ஆக்சுவலா அந்த டாக்ஸிட்டி. ஸோ எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா வந்து இது நிறுத்த மாட்டாங்களா இவங்க அப்படின்ற மாதிரி. என்ன இவங்க இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா பேசுறாங்க. மேபி நான் இவ்வளோ பார்த்துட்டே போயிட்டு இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா போதே அப்படின்ற மாதிரி நான் ஷோ பார்த்துட்டே இருக்கேன். எந்த விதத்துலையும் அது குறையவே இல்லைங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டைமும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஒரு பர்டிகுலர் டைம்ல சாண்ட்ரா அமைதி ஆயிட்டாங்க. அவங்க வந்துட்டு எதுவுமே பேசவே இல்லை, ரிட்டர்ன் பேசவே இல்லை. இந்த கம்முனுதனை ட்ரிகர் பண்ணாரு பாருங்க ஆக்சுவலா. இது என்னன்னா வந்துட்டு இவர் எவ்வளோ டாக்ஸிக் பர்சன் தோணுது. இப்போ வெளியே வந்துட்டு கேமரா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரியாக்ட் பண்றது ஒரு சைடு ஆக்சுவலா. இத்தனை கேமரா இருக்கு, இவ்வளோ பேர் நம்மள பார்த்துட்டு இருக்காங்க. பிரஜின் அவருக்கு தெரிஞ்சவர், அவங்களும் 2 பேர், அவரும் ஒரு விஜய், இவங்களும் அவங்க ஒரு ஆக்டர், இவங்களும் ஒரு ஆக்டர். இவ்வளோ ஒரு ரெப்புடேஷன் இருக்க ஒரு பர்சன் இந்த மாதிரி ஒரு ஷோல அவருடைய டாக்ஸிக் சைடை காட்டுறாருங்க ஆக்சுவலா. ஸோ டாக்ஸிட்டி ஒரு ட்ரிகர் பண்றாரு ஆக்சுவலா. எவ்வளோ எப்படி எப்படி இவங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. இவரு கம்பெனி பத்தி இன்னும் அவங்க வார்த்தை யூஸ் பண்ணணும். என்ன ஏதாவது தப்பான வார்த்தை யூஸ் பண்ணா அதை யூஸ் பண்ணி பயங்கரமா உன் மேல வந்து ஒரு நான் உன் மேல ஒரு டாக்ஸிட்டியை கிரியேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாரு. தென் விஜய் பாரூஸ் கண்டிப்பா அவங்களாம் எப்படியாப்பட்ட பர்சன் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலா. என்னென்னவோ பேசியிருக்காங்க. யூடியூப் சேனல்ல பெண்ணியம் பேசியிருக்காங்க. ஈவன் அவங்க பிரபலமானதே வந்துட்டு இந்த டபுள் மீனிங் வீடியோஸ்லாம், டபுள் மீனிங் கேள்விகள்லாம் கேட்பாங்க எல்லாருமே. அப்படிதான் பிரபலமானாங்க. தென் அவங்களுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி கமருதீன் இதே டாக்ஸிட்டியே பார்வதி மேல காட்டினாரு. எனக்கு கூட ரொம்ப பாவமா இருந்துச்சு. என்னடா இந்த பொண்ணு ஏதோ ஒரு ஓகே. ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து கனெக்ட் ஆயிட்டாங்க. இவ்வளோ அசிங்கப்படுத்துறானே ஒரு ஷோல ஒரு பொண்ணை வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல லவ் பண்ணிட்டாங்க. அதை யூஸ் பண்ணி இவ்வளோ கேவலப்படுத்துறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ பயங்கர ஆறுதலா இருந்தது சாண்ட்ரா தாங்க ஆக்சுவலா இவங்களுக்கு. மத்த யாருமே அவங்க கூட போய் சேரல. ஏன்னா சாண்ட்ராவும் ஒரு மாதிரி லோன்லியா இருந்தாங்க. சம்பவம் அவங்களுக்கு தெரிஞ்ச அட்வைசஸ்லாம் அவங்க குடுத்தாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா பத்தி நெறைய விமர்சனங்கள் இருந்தாலும், அவங்க அந்த பண்ண விஷயம் நம்மளுக்கு ஏதோ ஏதோ விதத்துல கரெக்ட்டா தான் தோணுச்சு. ஓகே. இவங்க வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை சொல்ல சொல்ல வந்து நிக்கிறாங்க அப்படின்ற மாரி தான் தோணுச்சு. அவங்களுக்கு அகைன்ஸ்டா பார்வதி பண்ண விஷயம் ஜஸ்ட் என்ன லிட்டரலா என்ன பண்ணாங்க அப்படின்னா, கார்லருந்து தள்ளி விடுறாங்க. அ தள்ளி விட்டுட்ட பிறகு அவங்க கீழ விழுந்துட்ட பிறகும், அவங்க கீழ விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஃபிட்ஸ் வந்துச்சு. அத பத்தி அவங்க ஒரு எந்தவித வருத்தமும் படாம, அவங்க நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஓகே. தென் நாங்க பண்ணது கரெக்ட் தாங்க அப்படின்னு நியாயப்படுத்தி பேசிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப டாக்ஸிக்கா இருந்துச்சு. அவங்க சொன்ன இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து, ஐயோ! அப்பா! என்னடா இது? நம்ம வந்துட்டு இது ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாரி நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பிக் பாஸ் அப்படின்றது தெரிஞ்சும், இது ஒரு மேபி ஏதோ ஒரு ஆங்கிள் இது ஒரு ஸ்கிரிப்ட் தான். இவங்க நம்மள என்டர்டெயின் பண்ணுவாங்க. நமக்குள்ள பாரு பாரு சண்டை போட்டாங்க அப்படின்ற மாரி பார்க்க வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இது என்ன எக்ஸ்ட்ரீம் போகும்னே தெரியாம அப்படியே கீப் ஆன் டூயிங் ஒரு 1 ஹவர் எனக்கு தெரிஞ்சு இதுவரை நடந்த சீசன்லயே இவ்ளோ ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஒரு பீரியட வந்து இவ்ளோ கன்டினியூஸா டாக்ஸிக்கான பீரியட் பிக் பாஸ் சீசன்லயே கிடையாது ஆக்சுவலா. ஈவன் தோ நம்மளுக்கு சீசன் 4ல நினைக்கிறேன் பாலாஜி, முருகதாஸ் அகைன்ஸ்ட் ஆரி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. அப்பவும் இந்த மாரி நடக்கல. ஈவன் அப்புறம் விக்ரமன் அகைன்ஸ்ட் சாரி அசீம் அகைன்ஸ்ட் விக்ரமன். அப்பயும் இந்த மாரி ஒரு டாக்ஸிக்கா இல்ல. திஸ் மேன் ஆக்சுவலி கமருதீன் எனக்கு சீரியஸாவே இன்னைக்கு ஷோல விஜய் பார்வதி தான் எல்லாருமே குறை சொல்லி அனுப்பிச்சாங்க. பட் கமருதீன் பண்ண விஷயம் அவர் இவங்க மட்டும் பண்ணலங்க. விஜய் பார்வையுமே ட்ரிகர் பண்ணாரு. அரோராவ பத்தி ரொம்ப மோசமா பேசினாரு. ஏதோ ஒரு ஆங்கிள்ல அவங்க ஏதோ ஒரு க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா, அந்த க்ளோஸ் ஆன விஷயத்த வச்சு ட்ரிகர் பண்ணி நீ என் கூட க்ளோஸா இருந்த. நீ என் கூட ஏதோ ஒரு விதத்துல பழகிட்ட. எனக்கு தேவைன்னா உன்னை எவ்வளவு வேணா அசிங்கப்படுத்துவேன்.
ஈவன் திவ்யாவையும் பண்ணியிருக்காரு. ஆனா திவ்யாவும் வந்து கொஞ்சம் விடாப்பிடியா பேச சொல்ல இவர் வந்து அவங்க பேச சொல்ல அவங்க மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஸோ நம்மளே கேள்வி கேட்குற மாதிரி இருந்துச்சு அவங்க பண்ண விஷயம். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சரி ஓகேங்க இது ஒரு டாக்ஸிட்டி இருக்கு ஓகேவா. இந்த பிக் பாஸ் வந்து இன்வால்வ் ஆகி எப்பவுமே பேசிட்டு இருக்காரு, ஹியூமர் பண்றாரு, ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு லிமிட்டை தாண்டி போகுது அப்படின்னு நினைக்க சொல்ல ஏதோ ஒரு வார்னிங் ஆக்சுவலா அட்லீஸ்ட் இந்த மாதிரி பேசாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்னிங் கொடுத்துக்கலாம். இவ்வளோ டாக்ஸிட்டியும் பண்ணிட்டு இவங்க டிஆர்பிக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணி டாக்ஸிட்டி நடக்குது. அதாவது என்ன சொல்ல வரோம்னா அவங்க இந்த விஷயம் நடந்துச்சு விஜய் டிவிக்கு இதனால பெரிய அதிர்ச்சியே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இந்த ஷோ செம்ம டிஆர்பி. இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாவே இந்த ஃபைட்டு விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் பண்ண ஃபைட்டு தான் எல்லாருமே ரெட் கார்டு கொடுக்கணும், ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. இது விஜய் டிவிக்கு லாபம் ஆக்சுவலா. எனக்கு புரியவே இல்லைங்க ஆக்சுவலா. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ஆக்சுவலா. இது கூட விஜய் சேதுபதி வந்துட்டு அப்படின்னு இப்படிலாம் பேசி நீங்க நீங்க நல்ல இன்வால்வ் ஆயிருக்கு இவ்வளவு போது நீங்க யாராவது இன்வால்வ் ஆயிருக்கலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அதுதான் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் இன்வால்வ் ஆயிருக்கலாமேங்க. அன்வான்டட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். நீங்க இந்த கேம்ல இந்த மாதிரி புஷ் பண்ண வேணாம்னு சொல்லிருக்கலாம். புஷ் பண்ண உடனே இவங்க 2 பேரும் நீங்க விலகிட்டீங்க, கேம் விட்டு விலகிட்டீங்கன்னு சொல்லியிருக்கலாம். அப்பவே ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். அப்புறமா நீங்க சரவணனுக்கு பண்ண மாதிரி அப்புறமா நீங்க டெலிகாஸ்ட் பண்ணி காட்டியிருக்கலாம். இவ்வளோ விஷயம் பண்ணிருக்கலாமேங்க ஆக்சுவலா. ஸோ ஏன் வந்து எனக்கு எப்படி சொல்றது? அ இது இந்த ஊருக்கே வந்துட்டு விஷம் விஷம் பரப்புவாங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு ஃபுட் தராங்க. இன்னைக்கு ஃபுட்ல வந்து விஷம் கலந்து குடுத்துருக்காங்க. அப்படின்ற மாரி நான் ஒரு இன்ஃபார்ம் பண்றேன். இந்த ஷோ இவ்ளோ டாக்ஸிக்கா இருந்துச்சு. அ ரெட் கார்ட் குடுத்து அனுப்பிச்சுட்டாங்க. நான் ஃபைனலி ரெட் கார்ட் குடுத்த பிறகும் விஜய் பார்வதி அவங்க மனமாறலாம் வருத்தம் தெரிவிச்ச மாரி தெரியல. எப்படின்னா, இப்போ இந்த சாவுக்கு முன்னாடி பொணம் வந்து டான்ஸ் பொணத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க. அதே மாரி அவங்க பொணம் ஆவறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு ஷோக்கு வந்த மாரி இருந்துச்சு ஆக்சுவலா. அவ்ளோ எக்ஸ்ட்ரீமா இருந்துட்டு, அது சாரிங்க நாங்க உடனே விஜய் சேதுபதி சொல்லுவாரு, 1/2 அன் ஹவர்ல அவங்க வந்து மனம் மாறிட்டாங்க. சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் அதுக்கு மேல பெர்ஃபார்மர். கமருதீன் அவன் பண்ணது எவ்ளோ நியாயப்படுத்த முடியுமோ, கடந்த லாஸ்ட் 1 டே லைவ் ஷோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவுதான். இப்போதைக்கு அவன் கால்ல விழுந்து நான் அங்கேயே அந்த விஷயத்த முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்து பேசுவான் ஆக்சுவலா. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் அருண் ஃப்ரம் ஏஆர்கே டாக்கீஸ். கண்டிப்பா அடுத்த ஒரு இன்சிடென்ட்ல எனக்கு இந்த பிக் பாஸ் பத்தி தான் பேசி நம்ம வந்துட்டு நம்ம நானும் சேனலை வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். பட் இந்த பிக் பாஸ் பத்தி வந்து பேசவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த டாபிக் என்ன பேச வச்சுச்சுங்க ஆக்சுவலா. தேங்க்யூ. திஸ் இஸ் அருண் ஃப்ரம் ஏஆர்கே டாக்கீஸ்.